அடுத்து இபின் பத்துதா எந்த நாட்டு பயணி? மொராக்கோ நாட்டு பயணி. மார்க்கோ போலோ வெனிஸ் நகர பயணி. வெரி குட். நிக்கோலோ கோண்டி இத்தாலிய பயணி. டோமிங்கோ பயஸ் போர்ச்சுகீசிய பயணி. அப்போ ஆப்ஷன் 1 4 2 3 ஆப்ஷன் டி. கிபி 712 கிபி 712 சிந்துவின் மீது படையெடுத்து முதல் அரேபியர் முகமது பின் காசிம். இதான் இடைக்கால இந்தியா ஸ்டார்டிங். கரெக்ட் தானே? முகமது பின் காசிம் தான் வந்தார் ஃபர்ஸ்ட். காசிம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யாரும் எந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மீது சூறையாடலை நோக்கமாக கொண்டு 17 முறை படையெடுப்புகளை மேற்கொண்டவர் கோரி. இது தப்பு. 17 முறை வந்தவர் கஜினி முகமது. அப்போ 1 சரி, 2வது தப்பு. அது மாதிரி முகமது பின் காசிம் படையெடுத்து வர்றப்போ இங்கே சிந்து பகுதி ஆட்சி பண்ணவர் தாகிர். அதுவும் கேட்கலாம். தலைநகரம் அரோர். வெரி குட். 2 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. தலைநகரம் அரோர். அங்கே இருந்தவர் தாகிர் அரசர். முதல் தராயின் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. இரண்டாவது தராயின் போர் 92. கரெக்டு. ராஜபுத்திரர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய போர் எது? 2ஆம் தராயின் போர். அதான் இவர் சார் யார்? 2ஆம் தராயின் போரில் இறந்தவர் யார்? பிருத்திவிராஜ் சவுகான். அதுதான் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதுக்கடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா சந்தாவர் போர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான். இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. கரெக்டா? அப்போ இதில் கரெக்ட் தவறான கிடையாது. சி மட்டும் தப்பு. இதில் முஸ்லீம் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா துருக்கியர்களை குறிக்குது. நம்ம வந்து முகலாயர் எடுத்தோடனே பாபரை சொல்லிடக்கூடாது. இந்த முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறது துருக்கியர் காலத்திலேருந்து வருது. துருக்கியர்கள். இதில் முஸ்லீம்களுக்கு பதிலாக முகலாயர் ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர்னு கேட்டால் பாபர் 1926. முஸ்லீம்னு கேட்டால் அதில் முகலாயர் வருவாங்க, துருக்கி வருவாங்க. துருக்கியர்களையும் சேர்த்துக்கணும். ஏன்னா வேற யாரும் வந்து ஆட்சியை கொண்டு வரல. மற்றவங்களாம் வந்துட்டு முகமது பின் காசிம் வந்தார். அவர் வந்துட்டு 10 நாளில் போயிட்டார். அவர் ஆட்சிக்கு அடித்தளமிடலை. ஆனால் முகமது கோரி வந்ததுனால தான் குட்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு, இங்கே விட்டுட்டு போகிறாருல, அவங்க தான் ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் முகமது கோரி சொல்கிறாங்க.